செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வழக்குகளை முன்கூட்டியே முடிக்க தடைகளை உருவாக்கினால் வழங்கப்பட்ட ஜாமீன் ரத்து செய்யப்படும் என உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு எச்சரித்துள்ளது. இது குறித்தான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆண்டன். வணக்கம் ஆண்டன். செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய எச்சரிக்கை குறித்தான கூடுதல் தரவுகள் என்ன ஆண்டன்? வணக்கம் சூர்யா. அதான் செந்தில் பாலாஜிக்கு நீங்கள் குறிப்பிட்டது போல மிக கடுமையான உத்தரவுகளையும் எச்சரிக்கையும் உச்சநீதிமன்றமானது பிறப்பித்திருக்கின்றது. ஏனென்றால் செந்தில் பாலாஜிக்கு எதிராக 4 வழக்கானது தற்பொழுது இருக்கின்றது. அவர் அமைச்சராக பதவியேற்ற பொழுது போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்டதாகத்தான் சென்னை மத்திய குற்றப்பிரிவில் ஏற்கனவே புகார் அளிக்கப்பட்டு மொத்தம் 3 வழக்குகள் அவர் பதியப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அமலாக்கத்துறையும் இந்த வழக்கில் அவர் மீது விசாரணை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறையானது செந்தில் பாலாஜியை கைது செய்தது. கடந்த ஆண்டு கைது செய்திருந்தது. இது போன்ற ஒரு சூழ்நிலையில் தான் அந்த வழக்கில், அதாவது அமலாக்கத்துறை வழக்கில் தான் கைது செய்யப்பட்ட பிறகு ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தான் உச்சநீதிமன்றம் விசாரணை மேற்கொண்டு இன்று தீர்ப்பு வழங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. அந்த உத்தரவுகளின் அடிப்படையில் தான் தற்பொழுது உச்சநீதிமன்றமானது இந்த கடுமையான ஒரு நிபந்தனைகளை செந்தில் பாலாஜிக்கு பிறப்பித்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது செந்தில் பாலாஜி காரணமே இல்லாமலும் அல்லது காரணங்களுக்காகவும் தனக்கு எதிரான அந்த வழக்குகளை நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தனக்கு எதிரான வழக்குகளை ஒத்திவைக்க கோரக்கூடாது. அவ்வாறு கோரினாலோ அல்லது தனக்கு எதிரான வழக்குகளை முன்கூட்டியே முடிப்பதற்கு தடைகளை உருவாக்கினாலும் அவருக்கு வழங்கப்பட்ட ஜாமீனானது ரத்து செய்யப்படும் என செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் செந்தில் பாலாஜியால் பாதிக்கப்பட்டவர்களையும் அதுபோன்று அவருக்கு எதிரான அந்த 3 வழக்குகளில் இருக்கக்கூடிய சாட்சிகளையும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தொடர்பு கொள்ள செந்தில் பாலாஜி முயற்சிக்க கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் நிபந்தனை வைத்திருக்கின்றது. அவ்வாறு அவர் தொடர்பு கொள்ள ஒரு முறை முயற்சி செய்தாலும் கூட அது செந்தில் பாலாஜியுடைய ஜாமீனை ரத்து செய்ய முகாந்திரமாகும் என்று உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக கூறியிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு திங்கட்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையும் செந்தில் பாலாஜி சென்னையில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் காலை 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணிக்குள் ஆஜராக வேண்டும் என்றும், அதே போல எஞ்சிய 3 வழக்குகளிலும் விசாரணை அதிகாரி முன்பாக மாதத்தின் முதல் சனிக்கிழமை செந்தில் பாலாஜி ஆஜராக வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. அது மட்டுமன்றி 25 லட்சம் ரூபாய்க்கான பிணை பத்திரம் அவர் வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. எனவே மிக கடுமையான நிபந்தனைகளை விதித்து உச்சநீதிமன்றம் எந்த நேரத்திலும் செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் ரத்து செய்யப்படுவதற்கு முகாந்தம் இருப்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி தற்பொழுது உச்சநீதிமன்றமானது அவருக்கு ஜாமீன் வழங்கி அந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கின்றது. ஆண்டன், தொடர்ந்து அடுத்து செந்தில் பாலாஜியின் நடவடிக்கைகள் குறித்த நடவடிக்கைகளுக்கு உச்சநீதிமன்றம் என்னென்ன விதிமுறைகள் கொடுத்திருக்காங்க? அந்த வழக்கு தொடர்ந்து நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது. செந்தில் பாலாஜி தொடர்பான வழக்கு ஏனென்றால் நான் கூறியது போல 4 வழக்குகள் தற்பொழுது அவருக்கு எதிராக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் செந்தில் பாலாஜிக்கு எதிராக அமலாக்கத்துறையாளர் அவரை கைது செய்திருந்தது. அது மட்டுமல்லாமல் அவருக்கு எதிராக மீதி இருக்கக்கூடிய 3 வழக்குகள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அவருக்கு எதிராக 3 வழக்குகள் தாக்கல் செய்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் அந்த வழக்குகளை நீர்த்து போக செய்வதற்கு உரிய விசாரணை மேற்கொள்ளாமல் இருப்பதற்கு தமிழக அரசு முயற்சிகள் மேற்கொள்வதாகவும் செந்தில் பாலாஜி தரப்பில் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அவரால் செந்தில் பாலாஜியால் பாதிக்கப்பட்ட ஒய் பாலாஜி என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கின்றார். அந்த மனுவானது உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து கொண்டிருக்கின்றது. இது போன்ற ஒரு சூழ்நிலையில் தான் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்குகள் விரைந்து முடிக்கப்பட வேண்டும் என்பது ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றமும் குறிப்பிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றமும் தற்பொழுது இந்த வழக்குகளை கையாண்டு வருகிற அந்த ஒய் பாலாஜி, செந்தில் பாலாஜியால் பாதிக்கப்பட்டவருடைய தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் விசாரித்து வருகின்றது. இது போன்ற ஒரு சூழ்நிலையில் தான் அமலாக்கத்துறை வழக்கில் அவர் ஜாமீன் கோரி அவர் கைது செய்யப்பட்டார். அதன் அடிப்படையில் அவர் அமலாக்கத்துறை வழக்கில் ஜாமீன் கோரி தாக்கல் செய்திருந்த மனுவில் தான்
உச்சநீதிமன்றம் விசாரணை மேற்கொண்டிருந்தது. அப்பொழுதே செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்படக்கூடாது என்று உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை சார்பிலும் வலியுறுத்தப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் இந்த வழக்கானது தற்பொழுது நாம் குறிப்பிட்டது போல மிக கடுமையான குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்குகளை மிகவும் மந்தகதியில் நடத்துவதாகவும், அது மட்டுமல்லாமல் அதில் உரிய விரைந்து நடைபெறுவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ளாமல் இருக்கின்றது என்றும் பகிரங்கமாக குற்றம் சாட்டி உச்சநீதிமன்றத்தில் வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. பிணை வழங்கப்பட்ட போதும் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் விடுத்த எச்சரிக்கை குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி ஆண்டன்.